சர்டிஃபைட் எத்திக்கல் ஹேக்கிங் நான் படிக்கணும். பட் அதெல்லாம் என்ன கற்றுக்க போகிறேன்? பிகாஸ் நான் வந்து நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. நான் வந்து டெக்னிக்கல் பேக்ரவுண்ட் கிடையாது, டெவலப்மெண்ட் பேக்ரவுண்ட் கிடையாது. நான் இப்போ தான் படித்து முடிச்சிருக்கேன். ஸோ நான் படித்து எப்படி இந்த சர்டிஃபைட் ஹேக்கிங்குள்ளே நான் போகணும், எனக்கு வந்து சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட் ஆகணும், ரிசர்ச்சர் ஆகணும், அதே மாதிரி நிறைய பக் பவுண்டி பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த CEH அதாவது சர்டிஃபைட் எத்திக்கல் ஹேக்கிங்கில் என்ன மாதிரி படிப்பீங்க? ஈவன் நான் டெக்னிக்கல் பர்சன்ஸும் நீங்கள் வந்து இதில் தெரிஞ்சிக்கலாம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 20 மாடியூல்ஸ் இருக்குது. அந்த 20 மாடியூல்ஸை ஆக்சுவலாக நான் எழுதி வச்சிருக்கேன். ஏன்னா ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணி சொல்ல முடியாது. அந்த மாடியூல்ஸில் என்னென்ன சொல்லிக் கொடுப்பாங்க அப்படிங்கிறத ஒரு குயிக்காக நம்ம ஒரு 8 நிமிஷத்துக்குள்ள பார்த்துடலாம். 8 to 10 நிமிஷத்துக்குள்ள நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பாங்க. அந்த CEHல வந்து இன்ட்ரோடக்ஷன் இருக்கும். என்ன இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஓகே இந்த பேக்ரவுண்டா இதில் வந்து இதெல்லாம் கற்றுப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரோ மாதிரி கொடுப்பாங்க. அந்த கண்டென்ட் எல்லாம் கொடுத்துட்டு எப்படி நம்ம ஒரு ஸ்கூலுக்குள்ளே போகும்போது என்ன மாதிரி கொடுப்பாங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய இன்ட்ரோடக்ஷன் கொஞ்சம் அந்த CEH பற்றி கொடுப்பாங்க. ரெண்டாவது என்னன்னா ஃபுட் பிரிண்டிங் அண்ட் ரெகனைசன்ஸ். ஸோ ஒரு சிஸ்டம் எவ்வளோ ஒரு கம்ப்யூட்டரையும் நீங்கள் ஹேக் பண்ணுறீங்க அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஃபுட் பிரிண்டிங் அண்ட் ரெகனைசன்ஸ். இது வந்து அப்படின்னா அதை பற்றின இன்ஃபர்மேஷன் பப்ளிக்காக எங்கெல்லாம் இருக்குது, ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் கேதர் பண்ணணும், எப்படி இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணலாம், ஒரு டார்கெட்டை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, அந்த டார்கெட்டுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எப்படி நம்ம கேதர் பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். ஃபுட் பிரிண்டிங் அண்ட் ரெகனைசன்ஸ். ஸ்கேனிங் நெட்வொர்க்ஸ். அந்த ஸ்கேனிங் நெட்வொர்க்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆர்கனைசேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில், ஃபார் எக்ஸாம்பிள் இல்லை வீட்லேயோ இல்லை ஆர்கனைசேஷன்லையோ ஒரு 10 கம்ப்யூட்டர் இருக்குது. அந்த 10 கம்ப்யூட்டரை எப்படி வந்து நான் அதை ஸ்கேன் பண்ணணும், எப்படி அந்த இன்ஃபர்மேஷனில் அங்கெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது இந்த ஸ்கேனிங் நெட்வொர்க்ஸில் நீங்கள் படிப்பீங்க. எனுமரேஷன். ஸோ எனுமரேட் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்ப்யூட்டர் நேம் இருக்குது. அந்த கம்ப்யூட்டர் நேமை நம்ம எப்படி ஒரு சிங்கிள் கமெண்ட் மூலமாக கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் எனுமரேஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய எனுமரேஷன் டெக்னிக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வல்னரபிலிட்டி அனாலிசிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெப்சைட்டோ இல்லை மொபைலோ இல்லை கம்ப்யூட்டரோ ஏதோ ஒன்று இருக்குது. அதில் வந்து ஒரு வல்னரபிலிட்டியை நான் பார்க்கணும். அந்த வல்னரபிலிட்டியை வந்து நான் அனாலிசிஸ் பண்ணணும். அது என்ன மாதிரி இஷ்யூஸ் இருக்கும், எப்படி வந்து அது வந்துச்சு அப்படிங்கிறது அனாலிசிஸ் பண்ணுறது தான் வல்னரபிலிட்டி அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சிஸ்டம் ஹேக்கிங். ஸோ ஒரு கம்ப்யூட்டர் உங்கள் கையில் கொடுக்குறாங்க, ஒரு லேப்டாப் கொடுக்குறாங்க. ஸோ லேப்டாப் கொடுத்துட்டு அந்த கம்ப்யூட்டர் வந்து எப்படி நம்ம இமீடியட்டாக ஹேக் பண்ணலாம், எப்படி வந்து டூலை வச்சு ஹேக் பண்ணலாம், எப்படி வந்து ஒரு USB வச்சு ஹேக் பண்ணலாம் அப்படிங்கிற மொத்த இன்ஃபர்மேஷனுமே இந்த சிஸ்டம் ஹேக்கிங்கில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கப்புறம் என்னன்னா மால்வேர் த்ரெட்ஸ். இப்போது கரண்ட்டாக வந்துட்டு ரெகுலராக வந்து நிறைய malicious சாஃப்ட்வேர்ஸும் வைரஸும் வந்துகிட்டே இருக்குது தெரியுமா? அந்த மால்வேர் அப்படின்னா என்ன, malicious சாஃப்ட்வேர் அப்படின்னா என்ன, எப்படி அந்த மால்வேரை கிரியேட் பண்ணுறாங்க, என்ன மாதிரி கிரியேட் பண்ணுறாங்க, என்ன மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மொத்த இன்ஃபர்மேஷனுமே அந்த மால்வேர் த்ரெட்ஸில் நீங்கள் வந்து தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஸ்னிஃபிங். ஸோ ஸ்னிஃபிங்கில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஸ்னைஃபிங்னு சொல்லுவாங்க. அது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 கம்ப்யூட்டர் ஒன்றா வச்சிருக்கீங்க. அந்த 10 கம்ப்யூட்டருடைய மொத்த இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக மொத்த பேக்கெட்ஸுமே எடுத்துட்டு அந்த பேக்கெட்ஸை டீகோட் பண்ணி அது மூலமாக இன்ஃபர்மேஷனை எப்படி கேதர் பண்ண முடியும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பப்ளிக் ஹாட்ஸ்பாட் வச்சிருக்கீங்க, இல்லை வீட்டில் ஒரு ஹாட்ஸ்பாட் வச்சிருக்கீங்க. அதில் 4 கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணி அது ஒயர் ஷார்க் மூலமாக பேக்கெட்ஸை டவுன்லோட் பண்ணுறீங்க. ஒயர் ஷார்க் அப்படிங்கிறது ஒரு டூல். அதில் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்னெல்லாம் அக்சஸ் பண்ணுறீங்கிற மொத்த இன்ஃபர்மேஷனுமே எனக்கு அந்த பேக்கெட்டாக வந்துடும். அதை டீகோட் பண்ணி அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னிஃபிங்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சோஷியல் இன்ஜினியரிங். இது வந்து ரொம்ப டீசெண்டான என்ன சொல்கிறது, பேசியே இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணணும். ஒருத்தர்கிட்ட இருக்கீங்களா, சும்மா எப்படி இருக்கா, நல்லா இருக்கியா, சூப்பராக இருக்கியா அப்படின்னு சொல்லி பேசியே வந்து இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறது, என்ன மாதிரியெல்லாம் பேசி நம்ம இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணலாம் அப்படிங்கிற மொத்த இன்ஃபர்மேஷன் இந்த சோஷியல் இன்ஜினியரிங்கில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கப்புறம் டினையல் ஆஃப் சர்வீஸ். டினையல் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னா ஒரு வெப்சைட்டோ இல்லை ஏதோ ஒரு கம்ப்யூட்டர்ஸோ இல்லை வந்து ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது, அதை வந்து ஒர்க் ஆகாமல் எப்படி பண்ணலாம், எப்படி வந்து அதை டம்ப் பண்ணுறது அப்படிங்கிற மொத்த இன்ஃபர்மேஷன் வந்து DOSல பார்க்கலாம். நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். டிஸ்ட்ரிபியூட்டட் டினையல் ஆஃப் சர்வீஸ் அந்த மாதிரி நிறைய DOS அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் செஷன் ஹைஜாக்கிங். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ப்ரௌசிங் சென்டர் போகிறீங்க. அங்கே போயிட்டு நீங்கள் உங்களுடைய லேப்டாப்பில் நீங்கள் ப்ரௌசரில் எதுவும் கனெக்ட் பண்ணி அந்த செஷன் அப்படியே விட்டுட்டு வந்துட்டீங்க. அந்த செஷன் எப்படி ஹைஜாக் பண்ணுறது, அந்த செஷனை வந்துட்டு இப்போ பர்சிஸ்டன்ட் குக்கி, நான் பர்சிஸ்டன்ட் குக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குக்கியை வச்சு எப்படி நீங்கள் வந்து செஷனை ஹைஜாக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்கள் இதில் நீங்கள் கற்றுப்பீங்க. அதுக்கப்புறம் எவேடிங் ஐடிஎஸ், ஃபயர்வால்ஸ், ஹனி பாட்ஸ். ஸோ எவேடிங் அப்படின்னா மறைஞ்சிக்கிறது. இது வந்து பியூராக செக்யூரிட்டி ஆப்ரேஷன்ஸ், ப்ளூ டீம்னு சொல்லுவாங்க. எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அட்டாக் நடக்குது, அந்த அட்டாக்கிட்ட இருந்து நான் எப்படி என்ன காத்துக்கணும், பிகாஸ் நீங்கள் வந்து அஃபென்சிவ் சொல்கிறீங்க, பட் டிஃபென்ஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இந்த எவேடிங் ஐடியாஸ், ஃபயர்வால்ஸ் அதில் எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கப்புறம் ஹேக்கிங் வெப் சர்வர். இப்போ வந்து ஒரு வெப்சைட் ஆன்லைனில் இருக்குது, அந்த வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஹோஸ்ட் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வீடு எப்படி இருக்குது அந்த மாதிரி வெப்சைட்டுக்கு ஒரு இடம் தான் அந்த வீடு தான் அந்த ஹோஸ்டிங் சொல்லுவாங்க. அங்கே இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வெப்சைட் ஆக்சஸ் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி வெப் சர்வீஸை எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஹேக்கிங் வெப் சர்வரில் நீங்கள் படிப்பீங்க. அதுக்கப்புறம் ஹேக்கிங் வெப் அப்ளிகேஷன். இப்போ வந்து ஒரு அமேசானோ, ஃப்ளிப்கார்ட்டோ இல்லை வந்து ஏதோ ஒரு சோஷியல் அப்ளிகேஷன்ஸ்
கொஞ்சம் இருக்குது அப்படின்னா அதை எப்படி ஹேக் பண்ணணும், அதை வந்து எந்த மாதிரி ஹேக் பண்ணலாம், வெப் அப்ளிகேஷன் எந்த மாதிரி மெத்தட்ஸ் வச்சு ஹேக் பண்ணலாம் அப்படிங்கிறத இதை நீங்கள் படிப்பீங்க. அதுக்கப்புறம் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன், இது வந்து காலங்காலமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் அப்படின்னா ஒரு query மூலமாக நீங்கள் வந்து எப்படி ஒரு இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளியராக உங்களுக்கு இதில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கப்புறம் ஹேக்கிங் ஒயர்லெஸ் நெட்வொர்க்ஸ். ஸோ ஒரு ஒயர்லெஸ் சிக்னல் இருக்குது, வீட்டுக்குள்ளே ஒரு ஒயர்லெஸ் சிக்னல் இருக்குது, இல்லை கம்பெனியில் வந்து ஒயர்லெஸ் வச்சுருக்காங்க. அந்த ஒயர்லெஸ்ஸை எப்படி நீங்கள் வந்து ஹேக் பண்ணலாம், எந்த மாதிரி சிக்னலை ட்ராப் பண்ணலாம், எந்த மாதிரி நீங்கள் வந்து டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம், எப்படி வந்து நீங்கள் வைஃபை ஃபிஷிங் பண்ணலாம் அப்படிங்கிற மொத்த இன்ஃபர்மேஷனுமே இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஹேக்கிங் மொபைல் பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ ஆண்ட்ராய்டாக இருந்தால் ரூட்டிங் பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க, iOS-ஆக இருந்தால் ஜெல் பிரேக்கிங் பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த ஹேக்கிங் ஆண்ட்ராய்டு iOS அப்படிங்கிறது மொத்த இன்ஃபர்மேஷனுமே இதில் நீங்கள் டோட்டலாகவே பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் IoT அண்ட் OT ஹேக்கிங். இது எப்படின்னா இன்டர்நெட் கனெக்டட் டிவைசஸ். உங்கள் வீட்டில் ஸ்மார்ட் டிவி இருக்கா, உங்கள் வீட்டில் அலெக்ஸா இருக்கா, உங்கள் வீட்டில் ஃபயர் டிவி ஃபயர் ஸ்டிக் இருக்கா, அந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாச்சும் IoT டிவைசஸ் கனெக்டடில் இருந்துச்சுன்னா அதை எப்படி ஹேக் பண்ணலாம் அப்படிங்கிற மொத்த இன்ஃபர்மேஷன் இதில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கப்புறம் க்ளவுட் கம்ப்யூட்டிங். இது வந்து பியூரா AWS பேஸ்டு. இப்போ வந்து க்ளவுடில் தான் எல்லா டேட்டாவும் இருக்கும், அதாவது விர்ச்சுவலாக இருக்கும். அதை எப்படி ஹேக் பண்ணணும், AWS சர்வர்ஸ் எப்படி ஹேக் பண்ணணும், AWS கீஸ் எப்படி ஹேக் பண்ணணும், கண்டெய்னர் செக்யூரிட்டி எப்படி இருக்கணும், அந்த மாதிரி மொத்தமே பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் கற்றுப்பீங்க. அதுக்கப்புறம் கிரிப்டோகிராஃபி, அதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து எப்படி சேஃப் அண்ட் செக்யூராக நம்ம வந்து கொஞ்சம் ப்ரைவேட் கீ பப்ளிக் கீ அந்த மாதிரிலாம் கொடுத்து சென்ட் பண்ணலாம், அதாவது எப்படி வந்து அதை சேஃப் அண்ட் செக்யூராக ஒருத்தருக்கு அனுப்பி ஒருத்தர்கிட்ட எப்படி வாங்கணும் அப்படிங்கிற மொத்த இன்ஃபர்மேஷனுமே இதில் நீங்கள் படிப்பீங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 20 பார்த்துருந்துருக்கோம். இந்த 20யுமே நீங்கள் பேஸ் என்னவா வேணாலும் இருந்துக்கோங்க. உங்கள் சைடில் வந்து நீங்கள் பேஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லாமல் மேத்தமெட்டிக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பயாலஜி என்ன வேணாலும் இருங்க. இப்போ இந்த சொன்ன டாப்பிக்கை வச்சு எல்லாத்தையுமே பேஸில் நீங்கள் கவர் ஆகிடுவீங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எப்போ வேணாலும் படிக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து நான் ஸ்கூல் முடிச்சுட்டு படிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. பட் என்னென்னா ஒவ்வொரு சர்டிஃபிகேஷனுடைய வேலிடிட்டி 3 வருஷம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் படிக்கிறீங்க, ஒரு சர்டிஃபிகேஷன் படிக்கிறீங்கன்னா மினிமம் ஒரு கிராஜுவேட்டி ஒரு BSc அந்த மாதிரி வச்சுக்கோங்க. பிகாஸ் மேபி இன் ஃபியூச்சரில் உங்களுக்கு வந்து +2 படித்து முடிச்சாவே நிறைய கம்பெனிஸ் எடுத்துக்க ரெடியாகவே இருக்காங்க, இன்னுமே இப்போவே ரெடியாக இருக்காங்க. பட் என்னென்னா ஒரு சேஃபர் சைடுக்கு ஒரு 21 வயசு வரைக்கும் ஒரு டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு இன்டர்ன் படிச்சுட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா நிறைய ஓப்பனிங்ஸ் வந்து இந்தியாவில் சூப்பராகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேஷனை பற்றி டீட்டெயில்டாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அதை பற்றின ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் போடலாம். இந்த மாதிரி டெக்னிக்கல் விஷயங்கள் தெரிஞ்சுக்க மறக்காமல் சைபர் வாட்ச் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.